நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாள் நம்மளுடைய சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணலைன்னா கூட பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க. பட் நீங்களாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நம்மளுடைய சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் இது வரைக்கும் லாங்காக வந்து நம்ம கேப் விட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீடியோஸ் வந்து டியூட்டோரியல் வீடியோ வந்து நிறைய போடலாம் அப்படின்னும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ டீட்டெயில்டாக வந்து வீடியோவுக்குள்ளே சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏன் வந்து வீடியோவை இவ்வளோ நாள் வந்து போடாமல் இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து நம்மளோட மேக்ஸிமம் வீடியோ பார்த்துருப்பீங்க. சப்போஸ் பார்க்கலன்னா கூட நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். நம்மளுடைய கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹேக் ஆனதுலேருந்து நிறையவே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைல்ஸை வந்து நம்மளால் பேக்கப் எடுக்க முடியல. இது எல்லாமே பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலுமே என்னால் வீடியோ வந்து போட முடியல. பிகாஸ் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைல்ஸை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓன் க்ரியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஎஸ்டி ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இனி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ வர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பிரேக் எடுத்ததுக்கப்புறமா திரும்ப நம்ம என்ட்ரி ஆகும்போது சில சேஞ்சஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து அந்த ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் வந்து நம்மளுடைய சேனலில் டியூட்டோரியல் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த அத்தனை நண்பர்களுக்குமே வந்து நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வீடியோ வந்து நம்ம கண்டினியூவாக போடலை அப்படின்னாவே நிறைய பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. பட் இது வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து நான் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இனி வரக்கூடிய நாட்களில் வந்து இன்னும் நிறையவே நீங்கள் பிகினராக இருந்தீங்கனாலும் சரி, அல்லது ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு சப்போர்ட்டுமே இனி நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணாததுக்கு வந்து இன்னொரு ரீசன் இருக்குது. அது செகண்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கிட்டேன். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த விஷயத்துலேயே வந்து நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராஃபிட்டை வந்து கெயின் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஸோ நமக்கு எப்படியும் மேக்ஸிமம் நிறைய டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நான் அந்த செட்டப்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இனி அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த நம்ம ஃபோட்டோகிராஃபி அந்த ஹாபியில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் நம்ம இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து இப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மிங்கிள் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய வெப்சைட்டை வந்து ரீமாடிஃபை பண்ணிட்டோம். ஸோ ரீமாடிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக வந்து நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா ஃபைல்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு அப்படிங்கிறது எதுக்குமே இருக்காது. ஸோ இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இத்தனை நாள் கழித்து இந்த வீடியோவை போடுறதுனால ஒரு போனஸ் மாதிரியான ஒரு விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். போனஸ் மீன்ஸ் என்ன, நம்ம வழக்கமாக பிஎஸ்டி ஃபைல்ஸ் தான் நம்ம வெப்சைட்டில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த பிஎஸ்டி ஃபைல்ஸை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்போம். பட் இந்த டைமு நம்ம ஃபஸ்ட் டைமாக ஸோ 100 பிஎஸ்டி ஃபைல்ஸை வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக பிரித்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 52 பிஎஸ்டி ஃபைல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பிஎஸ்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 4 பிஎஸ்டி ஃபைலாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் யாருமே அந்த வெப்சைட்டில் எல்லா வெப்சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபைலாக டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ 4 ஃபைலாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 2 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ அது என்னன்றது உங்களுக்கு இப்போது நான் வீடியோவிலே தெளிவாக காட்டலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்கள் ANANDANRB
ஸோ இவ்வளோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட போதும். ஆனந்தன் ஆர்பி அப்படின்னு நம்மளோட யூடியூப் சேனலினுடைய நேம் தான். ஸோ இதை வந்து நீங்கள் கூகுள் சர்ச்சில் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே ஒரு வெப்சைட் வந்துடும். இங்கே பாருங்கள், ஆனந்தன் ஆர்பி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரில் வெப்சைட் வந்து வந்துடும். ஸோ இந்த ஃபஸ்ட் லிங்க் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம மாடிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான இதில் கொடுத்துட்டேன். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ ப்ளஸ் அதுக்கப்புறம் PSD ஃபைலு இதெல்லாமே வந்து திரும்பவும் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா தீம்ஸ் மாற்றுறது, தீம்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் கண்டினியூ அப்லோட் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பழைய ஃபைல்ஸ். சரிங்களா? இதெல்லாம் பழைய ஃபைல்ஸ். உங்களுக்கு புது ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரீசன்ட் போஸ்ட் அப்படின்ற இடத்துலையும் இருக்கும். இல்லை இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் அப்படிங்கிற 2 டாப்பிக்லையுமே வந்து உங்களுக்கு சேம் ஃபைல்ஸ் தான். இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காட்டும். சரிங்களா? இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணுறது இந்த இடத்துலையும், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அப்லோட் ஆகிறது எல்லாமே இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு கண்டினியூ வந்துடும். இதில் வந்து ஷோ மோரில் போனீங்கன்னா ரீசெண்டாக அப்லோடு ஃபைலில் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டும். இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த 2 PSD இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங் PSDயில் 1236 சைஸில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து வால்யூம் 1, இது வந்து வால்யூம் 2. சரிங்களா? ஸோ பார்ட் 1 பார்ட் 2 அதை தான் வந்து சொல்கிறேன். ஸோ இது பார்ட் 1லேருந்தே பார்ட் 2க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ பார்ட் 1ல் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா பார்ட் 1ல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 PSDயாக வந்து டிவைட் பண்ணி அந்த இமேஜுமே சாம்பிள் இமேஜுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா இமேஜுக்குமே கீழே வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுக்கு ஆன ஆப்ஷனுக்கு போயிடும். சரிங்களா? இதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 52 PSD ஃபைல்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன். அடுத்து இன்னும் ஒரு 48 PSD ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் இருக்கும். இந்த பார்ட் 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1லேருந்து நீங்கள் வந்து போக முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோ டு பார்ட் 2 ஹியர் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் பட்டன் இருக்குது. ஸோ இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் 2க்கே வந்துடுவீங்க. ஸோ பார்ட் 2மே கண்டினியூவாக நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு வசதியோடு உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போட்டுறேன். அடுத்து நம்ம டுட்டோரியல், அதாவது வந்து ஒரு கிளாஸ், ஒரு இன்னும் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஒரு ஃபோட்டோஷாப் பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்து நீங்களும் கற்றுக்கிட்டு ஒரு உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் உங்களுடைய நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.